இப்போ விடாமுயற்சி ட்ரெய்லரை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஹாலிவுட் படம் மாதிரி அந்த தோற்றம் இருந்துச்சு. அப்புறம் இந்த அஜித்தினுடைய அந்த கம்பீரமான தோற்றம், அவருடைய இந்த நிற்கிறது, இப்போ சமீப காலமாக தாடி இல்லாத ஒரு அஜித்தை நம்ம பார்த்துக்கலாம். அது தியேட்டரில் பார்க்கும்பொழுது பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ஸோ அஜித்தோட நெகட்டிவ் ஷேடு ஏதாவது இந்த படத்தில் காட்டுற மாதிரி இருக்கும்? ஒருவேளை அதில் ஏதாவது மாற்றம் பண்ணி நான் ஒன்று ரெடி பண்ணுறேன்னு மகிழ் திருமணி பண்ணியிருக்காரான்னு தெரியல. ஒன்று நிகழ்கால அஜித்து, இன்னொருத்தர் ஃப்ளாஷ்பேக் அஜித்து. இப்போ விஜய் இப்போ நினச்சா கூட கல்லூரி மாணவராக நடிச்சிட முடியும். அப்புறம் இந்த படத்திலேயே ஒரு யங் அஜித்தை பார்க்கும்பொழுது இவரும் அது மாதிரி பண்ணலாம் போல இருக்க, அப்படி தானே இருக்கார். இவர் ரொம்ப யங்கா, அப்படி அழகாக அந்த பேர் அப்படியே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ட்ரைலரில் எப்படி வேணாலும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மகிழ் திருமேனி ஒரு நல்ல டைரக்டர் எப்பவுமே. ஓகே. ஸோ அதனால் ஒரு ஸ்பீடான திரைக்கதையை தான் அந்த படத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் புரியலன்னா கூட ரசிக்கிற மனநிலை இன்னைக்கு வந்துடுச்சு. பல லாங்குவேஜ் படங்களையும் இன்னைக்கு ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அரசியல் அப்படின்ட்டு போயிட்டாரு. அஜித் அவர்களுக்கு அவரோட மார்க்கெட் வேல்யூ இதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்துருக்கு. ஏற்கனவே அஜித் படங்களுக்கான வேல்யூன்னு ஒன்று இருக்குங்க, அது இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் தாண்டி கிடைச்சிருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. சால்வ் பண்ணாமல் இவங்க ரிலீஸ் டேட்டே முதல்ல போட மாட்டாங்க. பிரச்சனையே நமக்கு வேணாம், அதை முதல்ல சரி பண்ணிட்டு தான் அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சுபாஸ்கரன் சொல்லிட்டாங்க. சேஃப்டி கேமரா. Bharat Institute of Higher Education and Research. அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோட இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் வலைபேச்சு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விடாமுயற்சி படத்தை எடுத்தா பொங்கலுக்கு படம் வரும்னு எதிர்பார்த்துருந்தோம், வரவே இல்லை. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு, என்ன தோணுது? ட்ரெய்லர் நல்லா தானே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி அந்த தோற்றம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஹாலிவுட் படத்தினுடைய தழுவல்ங்கிறதுனால அப்படி தான் இருக்குங்கிறது வேற. அப்புறம் இந்த அஜித்தினுடைய அந்த கம்பீரமான தோற்றம், அவருடைய இந்த நிற்கிறது, இன்னொன்று இப்போ சமீப காலமாக தாடி இல்லாத ஒரு அஜித்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். தாடி மீசை இல்லாத ஒரு அஜித்தை இதில். அஜித்தா? ஆமாம். இதில் அந்த தாடி மீசையோட பார்க்கும்பொழுது அஜித்தினுடைய அழகே அதுதானே. அந்த ஒரு அழகான பியர்டு தான் அவர்கிட்ட ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். ஸோ அதோட அவர் பார்க்கும்பொழுது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. பட்டு என்னென்னா இப்போ ஒரு ட்ரைலரை பார்க்கும்பொழுது கதையை நம்ம யூகிக்கவே கூடாது. இதில் நம்ம கதையை யூகிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று ஏற்கனவே இந்த பிரேக் டவுன்கிற படத்தை தான் இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்த பிறகு பல பேர் பிரேக் டவுன் படத்தையே பார்த்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு கதை சிலருக்கு புரிஞ்சால் கூட இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு பார்க்காதவங்க, அதாவது பிரேக் டவுன் படத்தை பார்க்காதவங்க ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாவாங்கல்ல, என்னவா இருக்குமோன்ட்டு. அது இல்லாமல் போயிடுச்சு. பார்க்கும்பொழுது இது ஓரளவுக்கு நமக்கு புரியுது, இதுதான் கதையாக இருக்கும் அப்படிங்கிறது புரியுது. அதை தவிர்த்துருக்கலாம். சார், மங்காத்தா டீம் அப்படியே உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியே வருது. அதுவும் இல்லாமல் அர்ஜுன் ஒரு பக்கம் இருக்காரு, த்ரிஷா ஒரு பக்கம் இருக்காங்க, அஜித் ஒரு பக்கம் இருக்காரு. ஸோ அஜித்தோட நெகட்டிவ் ஷேடு ஏதாவது இந்த படத்தில் காட்டுற மாதிரி இருக்குமா? ஏன்னா வரலாறு அஜித் உள்ளே இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு போர்ஷன் ஒரு சின்னதாக ஒரு 0.5 செகண்ட்ஸில் போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? இல்லை, அது ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற அஜித்தாக இருக்குமே தவிர 2 அஜித் கிடையாது படத்தில். ஓகே. கதைப்படி 2 அஜித் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை பிரேக் டவுன் கதைப்படி பார்த்தீங்கன்னா. பட் ஒருவேளை அதில் ஏதாவது மாற்றம் பண்ணி நான் ஒன்று ரெடி பண்ணுறேன்னு மகிழ் திருமணி பண்ணியிருக்காரான்னு தெரியல. பட்டு ஒரு அஜித்து தான். ஒன்று நிகழ்கால அஜித்து, இன்னொருத்தர் ஃப்ளாஷ்பேக் அஜித்து. எனக்கு ரொம்ப காலமாக ஒரு இது ஒன்று உண்டு, ஒரு மித்துன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ விஜய் இப்போ நினச்சா கூட கல்லூரி மாணவராக நடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மித்து எனக்குள்ளே இருக்குது. என்னென்னா அந்த பிஎட் அவர் எடுத்துகிட்டு டை அடித்தாருன்னா ஒரு பையனாக அவரால் நடிக்க முடியும். ஸோ அப்படி தான் இருக்கார். இந்த இதிலே பார்த்தோம், நம்ம கோர்ட்லேயே பார்த்தோம். இந்த படத்தில் இப்போ சமீப காலமாக அஜித்தினுடைய அந்த உடல் வாகெல்லாம் பார்க்கும் பொழுது, அப்புறம் இந்த படத்துலேயே ஒரு யங் அஜித்தை பார்க்கும் பொழுது இவரும் அது மாதிரி பண்ணலாம் போல இருக்க, அப்படி தானே இருக்கார். இவர் ஏன் இவரை ரொம்ப ஒரு வயதானவர் மாதிரி ஒரு லுக்கில் ஏன் அவர் இருக்கார்? அவசியமே இல்லையே. அவர் நினச்சிருந்தா
ஒரு யங் லுக்குள்ளேயே வரலாம் போகலாம். ஸோ அப்படி இருக்கலாமே, ஏன் இப்படி இருக்காருங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுச்சு. ரொம்ப யங்காக இருக்கார். அந்த ஓல்டு காட்சிகள்லாம் பார்க்கும்போது, ஃப்ளாஷ்பேக் காட்சியில் பார்க்கும்பொழுது ரொம்ப யங்கா, அப்படியே அழகாக அந்த பேர் வந்து அப்படியே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. ஏதோ த்ரிஷாவும் அஜித்தும் அவர்கள் வந்து சின்ன பசங்க மாதிரியே அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் ரொம்ப அது தியேட்டரில் பார்க்கும்பொழுது பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்லோவாக லேகாக இருக்க மாதிரி நிறைய நிறைய விமர்சனங்களை எட்டி இருக்கு. ஸோ இது உங்கள் பார்வையில் எப்படி சார் இருக்குது? ஏன்னா ஒரு ட்ரெய்லர்னா விறுவிறுன்னு வேகமாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப பொறுமையாக சட்டில்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கிலீஷ் படம் ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு எடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, இல்லை கதையின் ஓட்டமாகவே இந்த படம் இப்படி தான் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு போர்ஷன் எட்டி இருக்குமா சார் இந்த படம்? இல்லை, ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம அந்த முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்து நமக்கு ஒரு விஷயத்தையும் படத்தில் வந்து வேற ஒன்றையும் காமிச்சிருச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கூட மாறும். இப்போ ட்ரெய்லரில் இப்போ பயங்கர விறுவிறுப்பாக காட்டிட்டு தியேட்டரில் போய் அப்படி சவச்சவன்னு இழுத்துட்டு இருந்தீங்கன்னா கடுப்பாயிருவாங்க. இப்போ ட்ரெய்லரில் எப்படி வேணாலும் இருக்கலாம். திரையில் வந்து நீங்கள் அந்த ஸ்பீடு, அந்த திரைக்கதை ஸ்பீடாக இருந்துருச்சுன்னா போதும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு மகிழ் திருமேனி வந்து ஒரு நல்ல டைரக்டர் எப்பவுமே. ஓகே. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பீடான திரைக்கதையை தான் அந்த படத்துக்கு ரெடி பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஓகே சார். இப்போ ஒரு படம் கோலிவுட் சினிமாவில் எடுத்தோன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்கிறதா கூறப்பட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி கதைகள் வந்து செட் ஆகுமா, இந்த மாதிரி படங்கள் வந்து சூட்டபிள் ஆகுமா சார்? உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எனக்கு இதில் இருக்கிற ஒரே ஆபத்து, ஏன்னா நான் முழு கதையும் இப்போ நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஓகே, படம் வந்து வரப்போகுது, இப்போ அவங்க பார்த்துட்டு அதை பரவசப்படட்டும் ரசிகர்கள். பட்டு எஜமான் படத்தில் வந்து ஒரு சிக்கல் ஒன்று வந்துச்சு ரஜினிக்கு. என்னென்னா, அவர் வந்து ஒரு தகப்பனாக முடியாது அப்படிங்கிறது அந்த கதைப்படி வர்ற விஷயம். ஆக்சுவலாக மீனா வந்து கன்சீவ் ஆவாங்க, வளைகாப்பெல்லாம் நடக்கும். அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது அது கட்டின்னு சொல்லுவாங்க டாக்டர். ஸோ அப்போ வில்லன் கேரக்டர் என்ன பண்ணும், ரஜினி வந்து ஆண்மையற்றவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகும். அப்போ ரஜினி ரசிகர்கள்லாம் அந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா ரஜினிங்கிறவர் எப்படிப்பட்டவர், அவரை போய் திரையில் வந்து ஒரு ஆண்மையற்றவருங்கிற மாதிரி காமிச்சா எப்படி, யார் தான் ஒத்துக்கணும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆபத்து அதில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதையொட்டி ஒரு ஆபத்து இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஓகே. அஜித்தை வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக நம்ம பார்க்குறோம். அஜித் எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதராக பார்க்குறோம். அஜித்தை வெறுக்கிறவர்கள்ங்கிறவங்க விஜய் ரசிகர்களாக மட்டும்தான் இருப்பாங்களே தவிர, அதை தாண்டிய ஒரு கூட்டம் வந்து அஜித்தை வெறுக்க போகிறதில்ல. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு கதை இதில் சொல்கிறாங்க. அது மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நான் சொல்கிறது வந்து பிரேக் டவுன் கதையை சொல்கிறேன். ஓகே. அதை மாற்றிட்டு இவங்க வேற ஒன்றா கூட வச்சுருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒருவேளை அதை மாற்றி வேறு மாதிரி இவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ண போயிருக்காங்கன்னு தெரியல சார். இப்போ ட்ரெய்லர்லேயே எடுத்துக்கிட்டோன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லரில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு செய்திகளாக அடிப்படுது. அதுவும் இல்லாமல் நிறைய விமர்சனமாக அதுதான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் பார்க்கணும். இன்னைக்கு காலம் எவ்வளோ மாறி போச்சு, அப்படிலாம் கிடையாது. ஓகே. படித்த இளைஞர்கள் கிராமப்புறத்தில் கூட இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு படத்தில் வர ஒரு 4-5 இங்கிலீஷ் வார்த்தை புரியாமல் அந்த படத்தையே அவங்க ஒதுக்கிடுவாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. லாங்குவேஜ் புரியலன்னா கூட ரசிக்கிற மனநிலை இன்றைக்கி வந்துருச்சு. பல லாங்குவேஜ் படங்களையும் இன்றைக்கி ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வந்து இதில் அங்கங்கே கொஞ்சம் ஆங்கிலம் வருதுங்கிறதுனால இந்த படத்தை யாரும் புறக்கணிக்க போகிறதில்ல. ஓகே சார். இப்போ இன்னொரு விமர்சனமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர இந்த டைலாக் தான் சார். என்னென்னா, எங்கள் வீட்டில் அப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வந்து சரி பண்ணுவோம், எல்லா பொருட்களையும் சரி பண்ணுவோம், புதுசாக எதுவுமே வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ படமே வந்து ஒரு பழைய காலத்து படமாக எடுத்துகிட்டு வரலாம். அந்த டைலாக்கை ஒட்டினதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இதே நிலைமை தான் கேம் சேஞ்சருக்கு வந்து எட்டுச்சு. ஸோ இதன்படி ரெண்டுத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்த்து விமர்சனங்கள் நிறையா வந்து அடிப்படுது. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து பார்வை என்ன சார்? இல்லைங்க, இப்போ அஜித்து அந்த டயலாக்கை பேசும்பொழுது என்ன ஏஜில் இருக்காருங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அதுதானே உண்மை. இப்போ ஒரு காலத்தில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. தூக்கி போட்டு வேற ஒன்று வாங்கிக்கலாங்கிற மனநிலை இன்றைக்கி இருக்கிற கிட்ஸுக்கு வந்துடுச்சு. அப்போ அது ஒரு அட்வைஸாக சொல்கிறாரா, இல்லது காலம் மாறி போச்சுங்கிறதுக்காக சொல்கிறாரான்னு தெரில. பட் அது ஒரு பெரிய குறையெல்லாம் நம்ம
பார்க்குற மாதிரி படத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இன்னொரு பக்கம் என்னன்னா அனிருத் அவர்கள் வந்து அஜித் ஃபேன்ஸை ஏமாத்தி விட்டார்கள். அஜித் படத்துக்கு வந்து சரியாக பிஜிஎம் அமைக்கவில்லை. ஏன்னா ஒரு ட்ரெய்லர்னு எடுத்தோம்னா இப்போ கடைசியா வந்து ஜெயிலர் படத்துல வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து மிக சிறப்பா பிஜிஎம் போட்டிருந்தாரு. ஹுக்கும் அப்படின்ற ஒரு பிக்கப் லைனை வச்சு பயங்கர ட்ரெண்டிங்கா போச்சு. அவரோட மியூசிக் எல்லா படத்துலயும் வந்து தனித்துவமா தெரிஞ்சு ஒரு பேர் அதுவே வாங்கும். ஸோ இந்த படத்துல வந்து பெருசா வந்து மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் அடிபடுது. ஸோ இதை பத்தி உங்க பார்வை என்ன? இல்லைங்க, அப்படி எனக்கு தோணலை. எனக்கு அந்த ஒரு சின்ன பிஜிஎம் ஒன்று போகுது, ஒரு ரெண்டு மூணு லைனில் ஒரு பாட்டு மாதிரி ஒன்று வருது. ஸோ இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிந்து அனிருத் இதில் ஏமாத்தினதெல்லாம் நமக்கு தெரியல. ஓகே சரி, இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? இந்த படத்து மீது வச்சிருந்த அந்த குற்றச்சாட்டுன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா அங்கேருந்து கதையை தழுவி எடுத்ததுனால காப்பிரைட்ஸ் இஷ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது என்னவா சார் இருக்கு? இல்லை, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. சால்வ் பண்ணாமல் இவங்க ரிலீஸ் டேட்டே முதல்ல போட மாட்டாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து பொங்கலுக்கு இந்த படம் கொண்டு வரணும்னு முடிவெடுத்தப்போ இங்கே இருக்கிற சுபாஷ்கரன் வந்து லண்டனுக்கு சொன்னது என்னென்னா, சார் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம், அப்புறம் வர்ற பிரச்சனையை பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் பொழுது பேரமௌண்ட் பிக்சர்ஸ் வந்து ஒருவேளை ஸ்டே மாதிரி கோர்ட்டில் கேட்டாங்கன்னா, இங்கே நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜெயின் தான். ஓகே, அப்போ நமக்கு அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது, இல்லை பிரச்சனையே நமக்கு வேணாம், அதை முதல்ல சரி பண்ணிட்டு தான் அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சுபாஷ்கரன் சொல்லிட்டார். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 கோடி ரூபா கொடுத்துட்றாங்க. ஓகே, ரிலீஸ்க்கு ஆஃப்டர் ரிலீஸு ப்ராஃபிட்லேருந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை ஷேர் கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ பேசி சார். இப்போ அஜித் அவர்கள் படம்ன்றதுனால தான் இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ, ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து தழுவி எடுத்ததை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் பண்ணியிருப்பாங்க. காப்பிரைட்ஸ் வந்து எப்படியும் அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ அஜித் அவர்கள் படம்ன்றதுனால தான் இந்த இஷ்யூ நடந்திருக்கா? சின்ன படங்கள் எதுவும் வந்திருந்தா இந்த மாதிரி இஷ்யூக்கள் நடந்திருக்குமா சார் இந்த திரையுலகில்? முகம் தெரியாத ஒரு நடிகர் படம்னா அது ஒன்றும் பெருசாக யாரும் கண்டுக்க போகிறது இல்லை. ஓகே, இன்னொன்று அது 10-11 போயிருக்கும், இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்காது முதல்ல. பட் அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகர், லைக்கா மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்கும்போது இவங்களும் வந்து ஏமாற்றி எடுத்துடலாம்லாம் நினைக்கல. ஓகே, இவங்க முறைப்படி அனுமதி கேட்டு ஒரு கடிதம் அனுப்பிட்டாங்க. ஓகே, அவங்களும் எனக்கு இவ்வளோ தொகை கொடுன்னு ஒரு ரிப்ளை அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷனை இவங்க தொடராமல் விட்டாங்க. அதுதான் இவங்களுடைய அலட்சியம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறினது. ஓகே சரி, இதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து அரசியல் அப்படின்ட்டு போயிட்டாரு. அஜித் அவர்களுக்கு வந்து அவரோட மார்க்கெட் வேல்யூ இதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. விஜயை மிஞ்சின அஜித் அப்படின்ற மாதிரி நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எப்படி சார்? இல்லை, விஜயை மிஞ்சின அஜித்லாம் நம்ம சொல்லலை. ஏற்கனவே வந்து அவருடைய மற்ற ஏரியாக்களில் அஜித் படங்களுக்கான வேல்யூன்னு ஒன்று இருக்கும்ல, அது இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் தாண்டி கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒருவேளை விஜய் வெளில போனதுனால நடந்திருக்குமோங்கிறது. சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி.